மல்லி போய் ப்ரோ, வாட்டர் போய் ப்ரோ. Started to Chennai. Very good morning all. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். Today Sunday. Have a great weekend. And we are going to travel today whole day. இன்னைக்கு நைட்டுக்குள்ளே சென்னையில் மீட் பண்ணுவோம். And one more special thing, on our way to travel நம்ம ஆந்திராஸ் லார்ஜஸ்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு போக போகிறோம். ராஜகாரி மிலிட்ரி ஹோட்டல் எப்படி இருக்குன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் சொல்லுங்கள். ஓகே, நம்ம தங்கின ரூமுக்கு பாய் சொல்லிடுவோம். பாய். நீ ஃபியூல் அப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். கரெக்டாக 3 hours காட்டுது அந்த ராஜகாரி மிலிட்ரி ஹோட்டலுக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 4:45. ஸோ 4:42க்கு நம்ம கிளம்புறோம். 3 hoursனால் we should reach at 7:45. எந்த அளவுக்கு சீக்கிரமாக போக முடியுன்றது பார்ப்போம். அர்ஜென்ட் ஒன்றும் இல்லை, கரெக்டாக சேஃபாக ரீச் ஆனால் போதும். ஸோ நம்மளோட அரக்கு சீரீஸ் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. வித் ஹார்ட் ஃபுல் ஆஃப் மெமரிஸ் அண்ட் வித் எம்டி பாக்கெட்ஸ் நம்மளோட ரெகுலர் லைஃப்க்கு அகெயின் என்டர் ஆக போகிறோம். கொஞ்சம் சேடாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ தட் நம்ம ட்ரிப்பு வந்து எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாமல் கம்ப்ளீட் பண்ணதுக்கு ஹாப்பி. அகெயின் நம்ம ரெகுலர் லைஃப்க்கு போகிறோன்றது ஒரு சின்ன சேட் இல்லை, பட் அது ஒரு இருக்கும்ல, ஒரு சின்ன ட்ரிப்பு முடியுதுன்ற ஒரு ஃபீல், அதுதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. சீரீஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த சீரீஸ் நீங்களும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஃப்யூச்சர் சப்போர்ட்ஸ் ஆஸ் வெல். இந்த பக்கம் ஏதாவது ஒர்க்காக வந்தீங்க, இல்லைன்னா வந்து ஏதாவது ஆஃபீஸ் இந்த பக்கம் லொக்கேஷன் போட்டாங்க அப்படின்னா தைரியமாக வந்துடுங்க. யூ வில் என்ஜாய் ஸ்டேயிங் ஹியர். மிஸ் பண்ணாதீங்க. பொல்யூஷனும் கம்மி தான், டிராஃபிக் பீக் டைமில் இருக்குது, பட் சிட்டி டெவலப்மெண்ட் சூப்பர். அந்த டெவலப்மெண்ட்டில் உங்களுக்கு எந்த ஒரு தடங்களும் இருக்காது டெவலப்மெண்ட்டால். ஸோ நம்பி வரலாம். யூ கேன் சர்வைவ் ஹியர். எல்லாமே அவைலபிள். இதுக்கப்புறம் ஃபுல் பேஸ். யூ நீட் டு ட்ராவல் 850+ kilometers டுடே. டயர்ட்னஸ் இல்லாமல் போயிட்டா பரவாயில்ல. கார்டு அக்செப்டடா? கார்டு ஃபுல் டே சென்ட் 1389. அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ராஜமன்றி. ரைஸ், நம்ம ஆந்திராஸ் லார்ஜஸ்ட் ரெஸ்டாரண்ட் வந்துட்டோம். ராஜவாரி மிலிட்ரி கேன்டீன். இங்கே இந்த யூட்டர்ன் மிஸ் பண்ணிட்டோம், அதனால் ஒரு சின்ன ரிவர்ஸ் டிரைவ். இல்லைனா அடுத்த 8 kilometers போக வேண்டியதாக இருக்குது. ஃபோர்டு என்டேவர், மை ஃபேவரட் வெஹிக்கிள். இங்கே 7 o'clock ஓப்பன் ஆகிடும்னாங்க, இருக்கான்னு தெரியல, பார்ப்போம். அவங்க ஓனரே வந்து இதுக்கு ப்ரமோஷன் பண்ணிப்பார். ஸோ கொடுத்த ஹைப்புக்கு வர்த்தான்றது செக் பண்ணி பார்த்துருவோம். இதுதான் அது, ஆந்திராஸ் லார்ஜஸ்ட் ரெஸ்டாரண்ட். ஏய் పంచర్రా, ఫుల్గా తగ్గిపోయింది గాలి. లేదా 9:30? హాఫ్ అన్ అవర్ ఉందామా? ஆந்திராஸ் லார்ஜஸ்ட் ரெஸ்டாரண்ட்னு நேம் வச்சுருக்காங்க. இதுதான் அது. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு கஸ்டமர் போல் இன்றைக்கி. இப்போ தான் டிஃபன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பட் நேற்று நாங்கள் கால் பண்ணி கேட்டப்போ பிரியாணியும் மார்னிங் அவைலபிள் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் இங்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பேட் லக், டேஸ்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இதுதான் என்ட்ரன்ஸ்.
என்ட்ரன்ஸ்லேயே பெருமாளோட அந்த 7 கதவு தாண்டி பெருமாள் இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. 3D ஆர்ச் மாதிரி நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், அப்படியே உள்ளே எங்கேயோ 7வது கதவுல 3வது கதவுல சாமி இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இது நேரில் பார்க்கறதுக்கு ஜஸ்ட் ஒரு 3D வால் தான். அது நம்மளுக்கு பார்க்க அப்படி தெரியுது, உள்ள கதவுக்குள்ளே சாமி இருக்கிற மாதிரி. சூப்பர், குட் டிசைன். ஃபுட் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லலாம். நாங்கள் இங்கே நல்லா வியூ தெரிகிற மாதிரி ஒரு டேபிள் சூஸ் பண்ணிக்கிட்டோம். பிகாஸ் நாங்கள் ஃபஸ்ட்டு கஸ்டமர், எல்லா டேபிளும் காலியாக இருக்குது. அதனால் நம்ம இங்கேயே உட்காந்துக்கலாம். இவர் தான் ஓனர், தெரியுதா? இவர் தான் ஓனர். அவராகவே எல்லா ப்ரொமோஷனும் பண்ணிப்பார். இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்துலேயும் அவரே பண்ணிப்பார். ஆக்சுவலாக எங்கள் 10 o'clock 11 o'clock வந்தால் மேபி அவர் வருவார் போல். நோ ப்ராப்ளம், வில் ஹாவ் அவர் டிஃபன் நவ். ரைஸ், இங்கே பாருங்கள், இது வந்து இவங்களோட சிக்னேச்சர் மெனு. இந்த சிக்னேச்சர் இன்ஹவுஸ் டிஷ்ஷன் இருக்குல்ல, இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உமா சிக்கன் நல்லா வேப்பிடும். ஸோ இது வந்து ராயுடுகாரி அம்மாயி இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட லெகசி. அதாவது அவங்களோட டேக்லைனே பாருங்கள், வி ஆர் சர்விங் அவர் ஹெரிட்டேஜ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட ஃபேமிலியில் ஒருத்தர் ஒரு டிஷ்ஷு செய்கிறாங்க. அந்த டிஷ்ஷு அவங்க மட்டும்தான் வந்து செய்வாங்களாம். செஃப்பே அவங்க தான். ஸோ இங்கே பாருங்கள், ராயுடுகாரி கோடிக்கூரை அப்படின்னா அந்த இவரோட பேர் வந்து முன்னா, அதாவது ஓனரோட பேர் வந்து முன்னா. ஸ்வீட் நேம் சொல்லுவாங்கள்ல, அந்த முன்னாஸ் மாம் அந்த மாதிரி அவங்களோட யார் யார் பண்ணுறாங்களோ அவங்க நேம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்தந்த டிஷ்ஷஸ் வேணும்னா அந்தந்த ஸ்பெஷல் டேஸில் அவங்க மட்டும்தான் வந்து செய்வாங்க. இதுதான் எங்கள் ஸ்பெஷல். ஸோ அந்தளவுக்கு அவங்க வந்து அந்த ஹெரிட்டேஜ் வந்து கீப் அப் பண்ணுறாங்க. இங்கே எல்லாமே இருக்குது பாருங்கள், அந்த வீடியோவில் எல்லாமே டிஸ்பிளே பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களோட லெகசி எல்லாமே, அவங்க அம்மா, அவங்க அப்பா, யார் யார் என்னென்ன டிஷ்ஷஸ் செய்கிறாங்க, என்ன ஏதுன்னு எல்லாமே வீடியோ டிஸ்பிளே பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக இதில் ஆந்திரா சைடு ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அந்த ரீல்ஸ்லலாம் ஃபுல்லாகவே இவங்க ரீல்ஸ் தான். ரீசெண்டாக ஃபுல்லாக இன்ஸ்டாகிராம் பிளாஸ்ட் ஆகிட்டுருக்கு இதை வச்சு. ஸோ மற்றபடி அதர் டிஷ்ஷஸ் ஆல்சோ அவைலபிள், வெஜ் நான்வெஜ் எவ்ரி திங் இஸ் அவைலபிள். ரேட்ஸும் வந்து நார்மலாக தான் இருக்குது. நம்மளோட A to B அந்த இதுக்கு கம்பேர் பண்ணுற மாதிரி கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது ரேட்ஸ். ரொம்ப அதிகமாகலாம் இல்லை. டேஸ்ட் தான் எப்படி இருக்குன்றது பார்க்க முடியாமல் போயிடுச்சு இன்றைக்கி, லக்கு இல்லை நம்மளுக்கு. ஸோ டிஃபன் மட்டும் சாப்பிட்டுட்டு போகலாம். ஆர்டர் பண்ணிட்டோம். மட்டன் குருமா மட்டும் அவைலபிள் இருக்குது. ஸோ அந்த மட்டன் கிரேவி சாப்பிட்டுட்டு தோசைக்கு வில் ஸ்டார்ட். ரைஸ், நம்ம ஆர்டர் பண்ண ஆனியன் தோசை வந்துச்சு, நல்லாயிருக்கு. கேஷ்யூஸ்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. மட்டன் கறி, அதுக்கேற்ற சட்னிஸ் எல்லாம் இங்கேயே வச்சுட்டாங்க. சர்வீஸ் ப்ரீமியமாக இருக்குது. இதுக்காகவே பே பண்ணலாம் போல். இப்போ நம்ம சாப்பிட போகிறது 130 rupees. கொஞ்சம் ஹை தான். ஆந்திராஸ் லார்ஜஸ்ட் ரெஸ்டாரண்ட். பிரியாணி இல்லைன்னு வருத்தப்படுறதுக்கு பதிலாக டிஃபன் சாப்பிட்டோம். அந்த வருத்தமே இல்லாத அளவுக்கு கொடுத்துட்டாங்க டிஃபன். நான் வந்து தோசை, அப்புறம் அவன் எக் தோசை, அப்புறம் சின்ன வந்து பூரி, எல்லாமே சூப்பர். மட்டன் கறி ஆர்டர் பண்ணோம், சின்னதாக கொடுத்தாங்க. பீஸ் அவ்வளோ ஸ்மூத்து, மசாலாவோட டேஸ்ட் சூப்பர். அவங்க கொடுத்த ஹைப்புக்கு ஒர்த்து தான். பட் அவங்க கொடுத்த அந்த பிரியாணி ஹைப்புக்கு ஒர்த்தான்றதை எங்களால் டேஸ்ட் பண்ணி சொல்ல முடியல. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவோம். அண்ட் இன்னொரு மெயின் விஷயம் என்னென்னா, வேர்க்கடலை சட்னி, தேங்காய் சட்னி அண்டு கார சட்னி, இது மூணுமே இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியாக திக்னஸில் கொடுத்த ஹோட்டல் இதுதான் ஃபஸ்ட்டு. இந்த அளவுக்கு திக்னஸாக ஒரு சட்னி வந்து என் லைஃப்பில் நான் சாப்பிட்டதே கிடையாது. ஸோ அந்த வகையில் இவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஸோ இந்த பக்கம் யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டை கரெக்டாக ஹைவேல தான் இருக்குது. இது இருக்குது பாருங்கள், ராயுடுவாரி மிலிட்ரி ரெஸ்டாரண்ட். ஆந்திராஸ் லார்ஜஸ்ட் ரெஸ்டாரண்ட்னு போட்டாலே வரும் கூகுளில். இப்போ நம்ம சின்னுவோட பைக் வந்து பஞ்சர்.
அங்கேருந்து வரும்போதே ஆகிட்டுருக்கு போல், டயர் வந்து ஃப்ளாட். ஆக்சுவலாக டயர் காலி, ட்ரிப்பு முடிச்சுட்டு போயிட்டு மாற்றிக்கலான்னு தான் இருந்தான். பட் அதுக்குள்ளே பார்த்தா ஏதோ சின்னதாக ஒரு ஊசி ஏறி பஞ்சர் ஆகிடுச்சு. அது ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது டயரு, கண்டிப்பாக அது பஞ்சர் ஆகிடும் தான், ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வழியில் எங்கெங்கேயோ அந்த வாட்ச்மேன் சொன்னார் எங்கெங்கேயோ பஞ்சர் ஷாப் இருக்குதுன்னு. பஞ்சர் போட்டுட்டு எந்தில் அந்த ஒரு ஆணி குத்தி இருந்ததில் பார்த்துருப்பீங்க, ஸ்டேட்டஸில் என்னோடய ரீலில் பார்த்துருக்கேன், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பார்த்துருப்பீங்க. அந்த ஆணியும் ரிமூவ் பண்ணிவிட்டு பஞ்சர் இருந்தால் பஞ்சர் செக் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்ற பிளான். இப்போது எங்களுக்கு இப்போ ஆஃப்டர்நூன் நெல்லூரில் தெரிஞ்சவங்க வீட்டில் வந்து லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெல்லூருக்கு 450 கிலோமீட்டர்ஸ் மோர், 7.5 hours காட்டுது கூகுள். ஸோ ஐ திங்க் நம்ம இவ்வளோ நேரம் வந்த பேஸில் வந்தால் ஆல்மோஸ்ட் ஒரு 5.5 or 6 hours ரீச் ஆகிடலாம். பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு பஞ்சர் போடணும், அதுக்கப்புறம் வில் சி how it goes. ஹைவே ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு விஜயவாடா வரைக்குமே இந்த மாதிரி 2 lane ஹைவே தான், 4 lane ஹைவே. ஸோ விஜயவாடா தாண்டின பிறகு நம்மளுக்கு 6 lane ஹைவே கிடச்சிரும். இதுவுமே ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது. நைட்டு நம்ம லைட்டே இல்லாமையே நாங்கள் ஒரு மாதிரி ஒரு நல்ல பேஸில் தான் வந்தோம். ஸோ நோ ப்ராப்ளம், நல்ல ஹைவே தான். அந்த லைட் இல்லாததுனால கொஞ்சம் ரிஸ்க்குன்னு நினச்சி நம்ம கொஞ்சம் பேஸ் கம்மி பண்ணுவோமே தவிர மற்றபடி எதுவும் கிடையாது, சேஃபாகவே வந்துடலாம். டைம் 8:54. எங்களுக்கு கரெக்டாக 1.5 hour ஆச்சு சாப்பிட்டு முடிக்க. அப்பா பஞ்சர் ஷாப் கட்டிச்சு. நம்ம வண்டியும் செக் பண்ணிவிட்டு கிளம்பலாம். ஃபுல் ஃப்ளாட்டு டயரு, வழுக்கையாக இருக்குது பாருங்கள். அதுதான் பஞ்சர் ஸ்பாட், நாங்கள் செக் பண்ணதில் தெரிஞ்சுது. நம்மளது பஞ்சராக என்னன்னு தெரியல, பஞ்சர் ஆகலை, நல்ல வேலை. లేదు కదా ఉంది. మళ్ళీ పోయి బ్రో, వాటర్ పోయి బ్రో. ఎక్కడి నుంచి ఎక్కిందో ఇంత మేకు இவ்வளோ பெருசு ஏறி இருக்குது பாருங்கள். இஷ்டத்துக்கு ஆஃப் ரோடுன்னு சொல்லி எடுத்துகிட்டு வண்டியில் எடுத்துகிட்டு போனால் இப்படி தான். அங்கே சுத்தமாக காற்றே வெளியே வரல, அதுக்கு இப்போ பஞ்சர் போட வேண்டியதாக இருக்குது புது டயருக்கு. ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக தான் காற்று வெளியே வருது. அதுக்கு இப்போ பஞ்சர் போடணுமா போடணுமா கூட டிசைட் பண்ண முடியல. சே, நம்ம ஆள் டயரில் 3 பஞ்சரு. அது எனக்கு தெரிஞ்சு பஞ்சர் கிடையாது, டயர் தேஞ்சிடுச்சு, அவ்வளோதான், காலி. இப்போ நம்ம அடுத்த ஒரு 700 கிலோமீட்டர்ஸ் எப்படி போக போகிறோன்னு தெரில இந்த டயரை வச்சுக்கிட்டு. ஃபுல்லாக காலி, சென்டர் ரிம் ஃபுல்லாக காலி, எல்லாமே சென்டர் தான் பாருங்கள். அடுத்த ஒரு சின்ன கல் ஏற்றினா கூட திருப்பி நம்மளுக்கு காற்று போயிட்டே தான் இருக்கும். வா அப்பா, சூப்பர் பைக்ஸ் இப்படி போகிறானுங்க, அதுவும் ரைடிங் கியர் கூட இல்லாமல். ஒன் ஆஃப் த மெயின் டிவைட் பண்ணுற விஷயம் ஆந்திராவில், ஈஸ்ட் கோதாவரி வெஸ்ட் கோதாவரி அப்படின்னு சொல்லி. ரிவர் பெட் ஃபுல்லாக எம்டியாக இருக்குது. இந்த பக்கம் தான் தண்ணி இருக்குது, லாங்கில் தண்ணி இருக்குது, இதெல்லாம் ஃபுல்லாக எம்டி. பா எவ்வளோ பெரிய ரிவர் பெட்டு. டைம் 9:45 ஆயிடுச்சு. இன்னும் நம்ம நெல்லூருக்கு நம்மளோட லஞ்ச் ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு 425 கிலோமீட்டர்ஸ் மோர், 6.5 hours. நம்ம நினச்ச மாதிரியே ETAவை 6.5 குறைச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் எங்கேயும் ரெஸ்ட் எடுக்காமல் போக முடியுமான்னு தெரியல. எங்கேயாவது ஒரு இடத்துல நின்று வாட்டர் பிரேக் எடுத்து தான் ஆகணும். ஸோ வி ஆர் நாட் ரேசிங் ஹியர். அதனால் அவ்வளோ தூரம் கண்டினியூஸாக அடித்து ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ வில் ஜஸ்ட் ரிலாக்ஸ் அண்ட் ரைட். ஒரு குட் பேஸில் ஓட்டுறது நல்லாயிருக்கு. ஸோ வி ஆர் டூயிங் இட். இன்னும் 370 kilometers மோர் ஃபார் நெல்லூர் அவர் லஞ்ச் ஸ்பாட். அங்கேருந்து ஒரு 3 hours நம்ம வீடு. ஸோ போயிடலாம் ஈஸியாக. கும்மிடிப்பூண்டி சைடு தான் நம்ம போவோம், எப்படியும் அந்த ஹைவே தான். யஷ்வந்த் வந்து வெங்கடகிரி போயிடுவார், நம்ம வந்து சென்னை. ஸோ குட் பேஸ் தான். ஆவரேஜாக 100-110 மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறதுனால நாங்கள் ஒரு 1 hourக்கு 100 கவர் பண்ணிடுறோம். ஃபியூலும் ஓவராக குடிக்குது பியாண்ட் த லிமிட் புஷ் பண்ணுறதுனால. ஸோ இட்ஸ் ஆப்வியஸ். எனக்கு தெரிஞ்சு சென்னை போகிறதுக்குள்ளே ஒரு ஃபுல் டேங்க் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த பைக் ஆக்சுவலாக ஒரு 190 or 100 அந்த மாதிரி க்ரூஸ் பண்ணுறதுக்கு ஓகே.
ரொம்ப 120 130 புஷ் பண்ணுறது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகாது, பட் நம்மளுக்கு எஃபிஷியன்சியும் அடி வாங்கும். மற்றபடி அந்த ட்வின் சிலிண்டர் அளவுக்கு ஸ்மூத்னஸ் வராது. எனக்கு அந்த ட்வின் சிலிண்டர் நம்ம ட்ரைவ் பண்ணிவிட்டு இதில் வந்து அந்த ஃபீல் வருது லைட்டாக. பிகாஸ் அதில் நான் 140 போனாலுமே அது எஃபர்ட்லெஸ்ஸாக எனக்கு ஏதோ பெருசாக எஃபர்ட் இருக்கிற மாதிரியே தெரியாது. நான் பாட்டுக்கு ஒரு லேன் மெயின்டைன் பண்ணுறேன்னா போயிட்டே இருக்கலாம். அதில் 140 கூட ஈஸியாக போகலாம். இதில் அந்த ஃபீல் வரல. 120க்கு தாண்டினாலே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வருது. பட் அது ஸ்ட்ரெஸ் இல்லை, இந்த இன்ஜின் வந்து கேப்பபிள் தான். சிங்கிள் சிலிண்டர்னால அப்படி. ஸோ ஃபார் ஸோ குட். கீப் அப் பண்ணுதில்லை, அது போதும். ஹைவேஸும் சூப்பராக இருக்குது, எந்த வித தடங்களும் இல்லை ஹைவேஸில். ரோட்ஸ் எல்லாம் நல்லாவே போட்டிருக்காங்க. இதோட எல்லாமே நார்மல் ஹைவேஸ் தான். ஹோப் யூ கைஸ் என்ஜாய்டு ஆல் தி சீரீஸ் ஆஃப் அரக்கு ரைட் 2025. பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நிறைய லேர்னிங்ஸும் கற்றுக்கிட்டேன் நான் இந்த ரைடில். பொறுமையாக இருக்க கற்றுக்கிட்டேன். அதையும் மீறி யூனிட்டியாக வரத்துக்கு கற்றுக்கிட்டேன். செம்மையாக இருந்தது ரோடு. 2 ஸ்டாப் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். 380 கிலோமீட்டர்ஸ், 2 ஸ்டாப். பாட்டு போட்டு ஒரே பேஸ், குட் பேஸில் வந்துட்டோம். நோ வரிஸ். இன்னும் 40 மினிட்ஸில் போயிடலாம். 1 கிலோமீட்டருக்கு மேக்ஸிமம் 30 செகண்ட்ஸ் ஆகுது. அதுதான் நம்மளோட டைம் கால்குலேஷன். ஸோ ஃபார் ஸோ குட். எந்த ப்ராப்ளமும் இல்லை. பஞ்சரும் நல்லா நிற்கிது போல். அந்த காற்று கம்மியாக இருந்தது. கொஞ்சம் நம்ம பஞ்சர் போட்டு காற்று அடித்தோன்னே நவ் ஃபீல்ஸ் குட். நம்ம ட்ரிப்போட கடைசி ஃபுல் டேங்க் 1500. ஓகே, நெல்லூரில் டின்னரும் முடிச்சாச்சு. அதாவது அதுக்கு பேர் டின்னர் கிடையாது, ஈவினிங் டின்னர். அது என்ன பேர் சொல்லணுமோ அதை நினச்சிக்கோங்க. அருமையான வயிறு ஃபுல்லான டின்னர். இப்போ தூங்கிட்டே அப்படியே சென்னைக்கு போயிடலாம். இங்கேருந்து 3 hours காட்டுது. 179 kilometers ஃப்ரம் நெல்லூர் டு சென்னை. யஷ்வந்த் வந்து வெங்கடகிரி கிட்ட ட்ராப் அவுட் ஆகிடுவான். நானும் சின்னவும் சென்னை போகணும். நிறைய மெமரிஸோட நம்மளோட ட்ரிப்பை எண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதோட நானும் சைன் ஆஃப் ஆகிக்கிறேன். அடுத்த ட்ரிப்பில் மீட் பண்ணலாம். வித் ஆல் த குட் லேர்னிங்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ், மெமரிஸோட இந்த ட்ரிப்பை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபுல் சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி தாட்ஸை கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட் அன்டில் திஸ் மச். ஸோ ஃபர்தராக நம்மளோட ஃப்யூச்சர் சப்போர்ட்டையும் எதிர்பார்க்குறேன், கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. இன்னும் நிறைய நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். பார்க்காத பிளேசஸை பார்க்கலாம். திஸ் இஸ் தினேஷ் சைனிங் ஆஃப். டாட்டா, பாய் பாய். ரைட் ஹார்ட், ஸ்டே சேஃப், கீப் எக்ஸ்ப்ளோரிங். Bye guys. பார்த்தீங்களா, that's how we live with the people here. நம்ம வீட்டில் அவங்க இல்லைனாலும் பாசம் அப்படி இருக்கும். வெரி குட். சகம் போயிடுது. அப்போ మేము ఫుల్ తినేసాం.